அன்பான தமிழ் உலகில் உங்களை செக்மெண்ட் த ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் இது வந்து கொஞ்சம் ஒரு அட்வைஸ் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் காதலிக்கிறது சரியான ஆழத்தானா, அதாவது நீங்கள் மனதை பறிக்கொடுத்தது சரியான காதலிடமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் காதலிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து காதல் வாழ்க்கை இப்போ தான் புதுசு, இல்லைனா வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை அப்படின்ற போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். நீங்கள் தப்பான கைகளில் இருக்கீங்களா, முன்னாடியே வருமுன் காப்போம். அதுதான் ஆக்சுவலாக இந்த ரீடிங்கோட இன்டென்ஷன். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவ் இப்போது இருப்பது சரியான காதலின் கைகளில். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவ் இப்போ இருக்கிறது சரியான காதலோட கைகளிலா, இல்லை அது தவறான காதலா? கலெக்டிவ் இப்போ இருக்கிறது உங்களை சுற்றி பொறாமல் இருக்குது, ஆங்ஷியஸ் இருக்குது. பார்ப்போம். பொறாம பாட்டம் டெக் எனர்ஜி. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவ் இப்போ இருக்கிறது சரியான காதலின் கைகளிலா? எஸ், இட் இஸ் டிவைன் கனெக்ஷன். பட் அது தானாக வருதான்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவ் இப்போ இருக்கிறது சரியான காதலின் கைகளிலா? இது வந்து ரிவர்சல் எனர்ஜியில் வருது. ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொல்ல மாட்டேன். என்பி. நீங்கள் சரியான காதல் பாதையில் தான் இருக்கீங்க. நீங்கள் இப்போ ஆனால் உங்கள் காதலோடு இல்லை, நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க. அதில் வந்து உங்களுக்கு எல்லளவு சந்தேகமும் தேவையில்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போது ஃபோக்கஸ் பண்ணுறது உங்களோட க்ரோத், மேபி உங்களோட நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுல, இல்லைனா வந்து உங்கள் கரியரில் முன்னாடி போகிறது, மேபி ஹையர் ஸ்டடீஸ் எதுவாக வேணால் இருக்கலாம். இது வந்து நீங்கள் பண்ணுற விஷயங்களில் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுறதா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து இப்போ கம்ப்ளீட்லி யூ ஆர் சோலோ, சிங்கிள் ரெடி டு மிங்கிள் அந்த மாதிரி எனர்ஜியில் தான் இருக்கீங்க. ஆனால் உங்களை சுற்றி ஒரு பொறாமை, அதாவது உங்களோட எதிர்காலத்தை அவங்களால பார்க்க முடியுது. மேபி அவங்க நிறையா ப்ரிடிக்ஷன் பண்ணலாம். உங்கள் எதிர்காலம் வந்து ரொம்ப ரொம்ப வளமையாக இருக்குது. அதாவது வெறும் தங்க நகரமாக இருக்குது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு. இவங்க வந்து உள்ளே போய் பார்க்கல. ஸோ கண்டிப்பாக வந்து இது ப்ரிடிக்ஷன் இல்லைனா டெரா ட்ரைனிங் எடுத்து உங்களோட எதிர்காலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படி பார்க்குறது எந்த விஷயமும் அவங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயமா இல்லை. ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப செல்வம், அபண்டன்ஸ் நிறைஞ்சிருக்கு. அதனால் இந்த காமிக் குரூப் ஆஃப் பீப்புள், மேபி எஸ்பெஷலி ஃபெமினின் எனர்ஜி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பிளாட் பண்ணுறாங்க. உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க. இந்த செல்வத்தை உங்ககிட்ட இருந்து திருடிக்க ட்ரை பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா, உங்கள் காதல், இந்த அபண்டன்ஸ் வந்து நம்ம காதலை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ உங்கள் காதல் வாழ்க்கை அவங்க ஃப்யூச்சரில் எட்டி பார்க்கும்போது, திருட்டுத்தனமாக பார்க்கும்போது, அது வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வந்து யோர் நீங்கள் நிற்கிற போஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட செல்ஃப் கேரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க. யூஆர் சில்லிங். உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை, கொஞ்சம் கூட கலக்கமும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் எதிர்காலம் என்னென்னு. இவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க. பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க? நோ 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 நோ, டோன்ட் டச் மை பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே அதை வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க. உங்கள் உலகம் இங்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. உங்களோட ஃப்யூச்சர் இது தான், உங்கள் காதலோட ஹாப்பி ஃபேமிலி. நீங்கள் இருக்கிறது சரியான காதலோட கைகளில் தான். அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே தேவையில்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இதை பார்த்து தான் அவங்க பொறாமப்படுறாங்க. பிரபஞ்சம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த ஹாப்பி ஃபேமிலி வந்து என்னோட ஸ்வீட் ஹார்ட்டுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் நாங்கள் தரமாட்டோம். இதை நீ பறிக்க ட்ரை பண்ண அப்படின்னா அது என்னங்கிற விடையை வந்து பிரபஞ்சம் அவங்களுக்கு சொல்லுவாங்க. நான் இப்போ அதுக்குள்ளே போகலை. இவங்க ஏதாவது ஒரு வழியை அடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை கதவுகள் இருக்குது. யூ ஆர் சச் அ ஸ்வீட் ஹார்ட். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, பட் யூ ஆர் சச் அ ஸ்வீட் ஹார்ட். இப்போ வந்து நீங்கள் குழப்பத்தில் இல்லை, நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை கதவுகள் இருக்குது, எத்தனையும் மூட முடியும். அவங்களும் ஒன்றுனா மூட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று முன்னா ஒன்று திறக்குது, இந்த முன்னா இது திறக்குது, இதை முன்னா கீழே இருக்கிறது திறக்குது. ஸோ உங்களோட காதல், இந்த அழகான காதல், நீங்கள் வச்சிட்ருக்க இந்த ஆழமான தூய்மையான காதல், அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய அபண்டன்ஸ். இப்போது காமிக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல, ரொம்ப குழப்பமாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து உங்களோட சந்தோஷம். மேபி நீங்கள் வந்து காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கீங்க. எந்த பக்கம் போகிறது? இப்போ நான் வந்து காதலை சேஸ் பண்ணுறதா அப்படின்னா, இல்லை, காதலை சேஸ் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து உங்களோட சந்தோஷத்தில் தான் நீங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுக்கு எந்த குழப்பமே தேவையில்லை. உங்களோட காதல் உங்களோட கைகளில் வரும். நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அதில் வந்து உங்களுக்கு எல்லளவு சந்தேகமும் தேவையில்லை. இந்த காமிக் பிளான் அது தவிடுபொடி ஆகிடும். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட கரியரில், உங்களோட அபண்டன்ஸில், செல்ஃப் கேரில். உங்கள் பர்சன் என்றைக்காக இருந்தாலும் உங்களை தேடி வருவாங்க. ஸோ கவலையப்படாதீங்க. ப்ளீஸ் கலெக்டிவ் இப்போ இருக்கிறது சரியான காதலோட கைகளில். வாட் இஸ் த எனர்ஜி, வாட் தே நீட் டு டூ? லெட் கோ ஆஃப் த நீட் டு கண்ட்ரோல். இதை தான் நான் சொல்ல வரேன். அந்த கண்ட்ரோலை விட்டுட்டு விஸ்டம், அதான் நீங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க.
என்ன விஸ்டம்? நிறைய நாலேட்ஜ் கேதர் பண்ணுறீங்க. இது வந்து சைக்கிக் நாலேஜாக இருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் படிக்கிற விஷயங்களா இருக்கலாம். யுவர் விஸ்டம், உங்கள் நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. க்ரியேட்டிவிட்டி, இப்போதைக்கு உங்களோட ஒரே ஒரு கோல் உங்களோட க்ரியேட்டிவிட்டி, உங்களோட கோல்ஸ், உங்களோட லைஃப் பர்பஸ், இதில் ஃபோக்கஸ் பண்ணுறது மட்டுமே தானே தவிர, இந்த காதல் தானாக உங்கள் கதவை தட்டும். சேஸ் யுவர் ட்ரீம். இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களோட அச்சீவ்மெண்ட்டில். இதில் உங்களோட அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் சேஸ் பண்ண உங்களோட காதல் உங்கள் கைகளில் வந்து சேர்றதை நீங்களே உணர முடியும். இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் கிடச்சிருக்கும். சைலன்ஸ், ஆக்ஷன். இப்போதைக்கு உங்கள் காதல் விஷயத்தில் நீங்கள் சைலண்ட்டாக இருங்க. ரெஸ்ட் யுவர் மைண்ட். எதை போட்டும் குழப்பிக்க வேண்டாம். ஆந்து என்ன பண்ணும், பகலெல்லாம் அப்படியே தலையில மரத்தில் தொங்கிட்டு இருக்கும். ராத்திரியில் பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி வேலை செய்யும். அப்படி தான் நீங்களும் இருக்கணும். பகலில் பார்த்தீங்கன்னா என்ன வேலை செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. எக்ஸ்ட்ரா நோ. அமைதியாக இருங்க, பேரமைதி. நைட்டில் பார்த்தீங்கன்னா வேகமாக வேலை செய்யுங்க. அதுதான் உங்களோட கைடன்ஸ். மேபி உங்கள் பர்சனுக்கு இதான். மேபி நீங்கள் மீட் பண்ணுறது, பேசிக்கிறது எல்லாத்தையுமே நைட்டில் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஆக்ஷன். இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன். த ஜேர்னி டு ஃபைண்ட் யுவர் லாஸ்ட் செல்ஃப் பிகின்ஸ் வித் ஒன் ஸ்டெப். இதுதான் இப்போதைக்கு நீங்கள் உங்களோட செல்ஃப் கேர், செல்ஃப் லவ் இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டான விஷயமா இருக்கும். இப்போது நீங்கள் எதுவுமே பிளான் பண்ண தேவையில்லை. நீங்கள் எதையும் சேஸ் பண்ண தேவையும் இல்லை. இப்போதைக்கு நீங்கள் சேஸ் பண்ண வேண்டியது உங்களோட ட்ரீம் மட்டும்தான். உங்களுக்கு ஆல்ரெடி இதுக்கான கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். உங்கள் பர்சன் எங்கேயும் உங்களை விட்டு போக போகிறது. தே வில் கேட்ச் யூ. அவங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கலாம், அவங்க வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கலாம். அவங்க வரும்போது நிச்சயமாக வந்து சேருவாங்க. நம்ம உங்கள் ஆளை பற்றி என்னென்னு கேட்டுட்டு இந்த ரீடிங்கை க்ளோஸ் பண்ணலாம். ப்ளீஸ் பிரிஸ், வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் மாஸ்குலின்? வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் மாஸ்குலின்? ஏன்னா இங்கே மாஸ்குலின் எனர்ஜியே காணும். அவங்க ஃபேமிலியில் வந்து ஜாயின் ஆகிறதோடு அவங்க நிறுத்திக்கிட்டாங்க. பார்ப்போம். ஹெவிலி பர்டன்ட். அதனால தான் நைட் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. உங்கள் பர்சன் வந்து இப்போ வந்து ஹெவிலி பர்டன்டாக இருக்காங்க. அது சூழ்நிலை காரணமாக இருக்கலாம், இல்லைனா அவங்க தலையில் நிறைய பாரங்கள் சுமத்தப்படலாம். இதுக்கான காரணம் என்னென்னா, அவங்க இந்த கனெக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனா. ஆனால் நம்ம ஆள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேகமாக அதுலேருந்து வெளியில் வராங்க. அவங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு அவங்க வெளியில் வராங்க. யாரோ அவங்க மேலே பாரம் சுமத்த ட்ரை பண்ணுறாங்க. அவங்க சிறகுகளை ஒடிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அது உங்கள் பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப ஸ்மார்ட். அதில் அவங்களுக்கு தேவையான ஒரே ஒரு 7, 8, 10 போட்டால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு இது ஒன்று போதும் அப்படின்னு அவங்க எதை நினைக்கிறாங்களோ. மேபி ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க நிறைய நாலேஜ் கெயின் பண்ணியிருந்தாங்க இருக்க சூழ்நிலையில். அந்த நாலேஜை மட்டும் எடுத்துகிட்டு வெளியில் வர போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், எனக்கு சிறகுகள் இருக்குது, நான் பறக்க ஆசைப்பட்றேன். அதுதான் அவங்களோட இன்டென்ஷன். என் சிறகுகளை நீங்கள் வந்து ஒடிக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, நான் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆஃப் சோர்ஸ், ரெஸ்ட்டில் இருக்காங்க. பட் உங்கள் பர்சன் ரொம்ப நாள் ரெஸ்ட்டில் இருக்க போகிறதில்ல. அவங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. தனிமையில் இருந்து அவங்களுக்கு நீங்கள் வேணும். தே ஆர் கோயிங் டு டேக் ஆக்ஷன். ரொம்ப பேஷனேட் ஆக்ஷன். அது இல்லாமல் உங்கள் பர்சன் பார்த்தீங்கன்னா யூனிகார்ன். அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான கனெக்ஷன் அது. அது வந்து உங்கள் பர்சனுக்கு நல்லா தெரியும். ஸோ இவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுத்தது போதும். இனிமேல் அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. ரொம்ப ரொம்ப பேஷனேட் லவ்வாக இருக்கும். ரொம்ப விளையாட்டுத்தனமாக தான் வரப்போங்க. சீரியஸ் நோட்டில் இல்லை. மேபி அவங்க வரது வந்து ரொம்ப ஃப்ளர்ட்டி எனர்ஜியாக கூட இருக்கலாம். ஸோ டோன்ட் ஜட்ஜ் தேம். அது மேபி அவங்களோட வே ஆஃப் லவ்வாக இருக்கலாம். ஸோ ப்ளீஸ் இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது உங்களோட காதலில். உங்கள் பர்சனே உங்களை தேடி வருவாங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு உங்களோட காதல், நீங்கள் சரியான காதலோட கைகளில் தான் இருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு ஆன்சர். எஸ், யூ ஆர் இன் த ரைட் ஹேண்ட்ஸ். சரியான கைகளில் தான் இருக்கீங்க. பட் கொஞ்சம் தடைகள் இருக்குது. அதை முறியடிக்கிறதுக்கு நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண தேவையில்லை. உங்கள் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏதோ ஒரு விஷயம் சொல்ல நினச்சேன், பட் ஞாபகம் இல்லை. சரி, பார்க்கலாம். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.